உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒலிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது வானத்தின் வாசல்கள். இந்து மதம் இறைவன் எங்கிருக்கிறான் என்று சொல்கிறது. அவன் எங்கும் இருக்கிறான், உனக்குள்ளும் இருக்கிறான், வானத்திலும் இருக்கிறான் என்று இந்து மதம் சொல்கிறது. வானத்தில் இருக்கக்கூடிய இறைவனை போறதற்கான பாதை, வழி, அதுதான் இந்து என்கிற மதத்தின் வேதத்தின் வழி. இறைவன் என்ற இடத்தை அடைவதற்கான வழி, வானத்தின் வழியே வேதங்கள் மூலம் இறைவன் அழைக்கக்கூடிய வழி. இதைத்தான் இஸ்லாமும் சொல்கிறது. அல்லாஹ் 7 வானம் தாண்டி இருக்கிறான். கிறிஸ்தவன் சொல்கிறது பரலோக ராஜ்யம், பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவே என்று சொல்கிறது. வானத்தில் இறைவன் இருக்கிறான். அவனை சென்றடைவதற்கான வாசல்கள் அநேகம் இருக்கின்றன. அப்படி என்று எல்லா மத வேதங்களும் சொல்கின்றன. இறைவனை அடையக்கூடிய வாசல்கள், அந்த வாயில்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுதான் மதங்கள். பல பாதைகளில் நீங்கள் பிரயாணப்பட்டாலும் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அந்த இறைவன். நதிகள் பல இடங்களில் உற்பத்தியாகலாம், ஆனால் இறுதியில் கலக்கக்கூடியது கடலில். அந்த கடல் இறைவனின் அடையாளமாக இருக்கிறது. அதே போலத்தான் மதங்கள் பல பேராக இருக்கலாம், ஆனால் அவை போய் சேரக்கூடிய அந்த இடம் இறைவன். அதுதான் வானத்தில் இருக்கக்கூடிய இறைவன். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய இறைவனை போய் சேர்வதற்கான வாசல்தான் மதங்கள். இந்து மதத்தில் 14 லோகங்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமிக்கு கீழ் 7 வானங்களும் 7 லோகங்களும், பூமிக்கு மேல் 7 உலகங்களும் இருப்பதாகவும் அதற்கு மேல் இறைவன் இருக்கிறான் என்றும் இந்து மதம் சொல்கிறது. பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய 7 வானங்களில், அந்த 7 உலகத்தில் ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு ஜீவன்கள், ஒவ்வொரு உயிரினங்கள் இருப்பதாக இந்து மதம் சொல்கிறது. அதைத்தான் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் சொல்கிறது. அல்லாவை சென்றடையும் முன் 7 வானங்கள் இருக்கின்றது. அந்த 7 வானத்திலும் ஒவ்வொரு இறை தூதர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்று ஹதீஸ், திருமறை குர்ஆன், இஸ்லாம் கூறுகிறது. கிறிஸ்தவமும் அதைத்தான் சொல்கிறது. இப்படியாக இறைவனை சென்றடையக்கூடிய இடமாக, இறைவன் இருக்கக்கூடிய இடமாக வானம் இருக்கிறது. அதற்கு அநேக வாசல்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறது. இஸ்லாம் சொல்கிறது உலகத்தின் இறுதி நாளில் அல்லாஹ் வானத்தை அப்படி 2ஆக பிளந்து விடுவான். வானத்தின் வாசல்கள் எல்லாம் திறந்து விடும் என்று சொல்லி. வானத்துக்கு அநேக வாசல் இருக்கு, அது எல்லாமே திறந்துடும். அந்த வாசல்கள் மூலம் நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றினீர்களோ அதன் வழி கொண்டு நீங்கள் இறைவனை அடைவீர்கள் என்று சொல்லி வேதங்கள் சொல்கின்றன. இஸ்லாம் சொல்கிறது, கிறிஸ்தவம் சொல்கிறது, இந்து மதம் சொல்கிறது. அப்படி எனில் இந்த 3 மத உண்மைகளும் ஒன்றாக இருப்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். வானத்தில் இறைவன் இருக்கிறான், 3 மதங்கள் சொல்லுங்கள். 7 வானங்கள் தாண்டி 7 உலகங்கள் தாண்டி இறைவன் இருக்கிறான், அதுவும் சொல்லக்கூடியது தான் வேதங்கள். அதே போல இந்த 7 வானங்களையும் தாண்டி இறைவனை அடைவதற்குத்தான் இந்த வானத்தின் வாசல்கள், வானத்தின் படிநிலைகளாக மதங்கள் இருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். இது கொண்டு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இறைவன் ஒருவனே, அவனுக்கு அநேக வாசல்கள் உண்டு. அதைத்தான் இஸ்லாமும் சொல்கிறது. இஸ்லாமில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை ஒரே சமூகமாக படைத்திருப்பான். உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்று சோதிப்பதற்காக, அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் பல்வேறு மார்க்கங்களை உருவாக்கி இருக்கிறான். எப்படி இருந்தாலும் உங்கள் இறைவன் ஒருவனே ஆவான் அப்படின்னு தான் இஸ்லாம் போதிக்குது. உங்கள் இறைவன் ஒருவனே ஆவான், அவனிடம் நீங்கள் போய் சேர வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுது. அந்த இறைவனிடம், ஒன்றேயான இறைவன். இந்து மதம் போதிக்கக்கூடிய, கிறிஸ்தவ மதம் போதிக்கக்கூடிய, இஸ்லாம் மதம் போதிக்கக்கூடிய
இறைவன் ஒருவன், அவன் வானத்தில் இருக்கிறான். அவனை அடைவதற்கு அநேக வாசல்கள் இருக்கின்றன. அந்த வாசல்கள் தான் மதங்களாக இருக்கின்றன. அந்த மதங்கள் மூலம் இறைவனை நீங்கள் அடைய முடியும். அடைவதற்காகத்தான் இந்த மதங்கள் என்ற வாசல்களை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அவதானித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த 3 மதங்களிலும் இந்த விஷயங்கள் ஒன்றுபட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதன் மூலம் நாம் அனைவரும் இறைவனிடம் போய் சேர வேண்டியவர்கள். அதற்கான வாயில்களின் சாவிகள் நம் கரங்களில் மதங்கள் என்ற வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி நாம் இறைவனின் வீட்டை அடைவதற்காக, அந்த இறைவனின் வீட்டை அடைவதற்கான சாவிகளாகவும் படிகளாகவும் வாயில்களாகவும் இருக்கக்கூடியதுதான் மதங்களும் கோட்பாடுகளும் அதன் தத்துவங்களும். இதை உணர்ந்து நாம் அனைவரும் அந்த ஒரே இறைவனின் பிள்ளைகள், படைப்புக்கள் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை தியானித்து நாம் அனைவரும் இறைவனிடம் போய் சேர்வோமாக. இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.